வணக்கம். என் பேர் விஜய். நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுக்கா முக்குளசாத்தனூர் கிராமம். எனக்கு ஒரு 20 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் எப்போவும் 15 ஏக்கர் நடவு, 3 போகம் வருஷத்தில் 3 போகம் நடவு தான் நட்டுக்கிட்டுருக்கோம். எப்போவும் 15 ஏக்கருக்கு உரம் போடுறதுனா ஒரு 5 ஆளுனாலும் அழைச்சிட்டு வந்து ஒரு 30-40 மூட்டைனாலும் உரம் மிக்ஸ் பண்ணி கலந்து தான் வீசிக்கிட்டு இருக்கேன். 30-40 மூட்டை உரம் போடுறதுலையும் எனக்கு ஆள் செலவு தான் அதிகமாகுது. போடுற உரம் எல்லாமே எல்லா பயிருக்கும் போய் கிடைக்குதாங்கிற டவுட்டு எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்பா என்கிட்ட நல்ல மண் வளத்தோடு கொடுத்துட்டு போயிருக்காரு. திரும்ப இதை நான் விவசாயம் பண்ணிவிட்டு என் பிள்ளைக்கு கொடுக்கும்பொழுது இதே மாதிரி நல்ல மண் வளத்தோடு கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். என்ன தான் கெமிக்கல் உரம் போடாமல் இருக்குன்னு நினச்சாலும் வேறு வழி இல்லை. கெமிக்கல் உரம் போட்டு தான் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும். உரம் போடணுங்கிற பட்சத்தில் உரமும் டிமாண்டாக கிடைக்கிது. யூரியா டிமாண்டாக இருக்குது, டிஏபி டிமாண்டாக இருக்குது. நாங்கள் நினச்ச டயத்துக்கு அது தேவைப்படுற பருவத்துக்கு கொடுக்க முடியலைங்குது. என்ன தான் விலை கூட கொடுத்து வாங்கினாலும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம அக்ரி இந்த மாதிரி உரமெல்லாம் லிக்விட்லேயே இருக்குது, நீங்கள் உரமாக வாங்கி வீச வேண்டியதில்லை, லிக்விடாக வாங்கி ஸ்ப்ரே பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்போ தான் இந்த விசால் மெஸ்ஸை பற்றி என்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. டிஏபிக்கு பதிலாக ஒரு மூட்டை யூரியாவோட ஒரு ஏக்கர் கலந்து வீசினா போதுனாங்க. இந்த விசால் மெஸ் என்ன பண்ணுதுன்னா, டிஏபி என்ன வேலை செய்யுதோ அதே வேலையை இந்த விசால் மெஸ் செய்யுது. டிஏபி போட்டால் கூட ஒரு சில பயிருக்கு கிடைக்குதா கிடைக்கலையான்னு தெரியலை. ஒரு சில இடம் வெள்ளையாகவே இருக்கும். இந்த விசால் மெஸ் போடுறதுனால எல்லா பயிருக்கும் ஊடுருவி எங்குமே ஒரே நிரந்தரமான பச்சையாக இருக்குது. இந்த விசால் மேக்ஸை நான் நடவு நட்டு 5ஆவது நாள் ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியாவோட 1 லிட்டர் விசால் மேக்ஸை கலந்து ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் வீதம் வீசினேன். அது வீசி ஒரு 5 நாள்லேயே பார்த்தீங்கன்னா பயிரை நல்லா தடிமனாகவும் நல்லாவும் இருக்குது. பச்சை கொடுத்து நல்லா வந்துருச்சு. டிஏபி போடுறத விட இது எனக்கு விலையிலையும் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு மூட்டை யூரியாவில் கலந்து அடி உரம் போடுற மாதிரி யூரியாவில் மட்டும் வீசிட்டு வந்துடுறோம். பிரச்சனை இல்லாமல் இருக்குது, ஈஸியாக இருக்குது. விசால் மேஸுக்கு அப்புறம் எனக்கு இதை யூஸ் பண்ண சொன்னாங்க. இது பொட்டாஸுக்கு பதிலாக இந்த மருந்தை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் பொட்டாஸுக்கு பதிலாக இதை ஸ்ப்ரே பண்ணேன். நல்லா தான் இருக்குது. இப்போ கருது வரதுக்கும் இதை தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். பொட்டாஸுக்கு பதிலாக இந்த விசுவல் போடுறதுனால எனக்கு கருது எல்லாமே ஒரு மொழியாக ஒத்துமையாக வெளியில் விழுந்துருது. நல்லா பயிர்கள்லையும் பதர் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. நானே ஃபஸ்ட்டு போடும்போது இதை கொஞ்சம் பயந்து தான் போட்டேன். உரத்துக்கு பதிலாக லிக்விடாக போடுறமே இது சரியாக வேலை செய்யுமான்னு கொஞ்சம் பயந்து தான் போட்டேன். யூஸ் பண்ணி பார்த்தது பிறகு நான் நார்மலாக உரம் போடுறப்ப அடிக்கிற மகசூலோட இதில் மகசூல் கூடுதலாக தான் அடித்தேன். நல்லா ரிசல்ட்டு கிடைக்கிது. அடியில் கொடுக்குற உரத்தை விட மேலே கொடுக்குற இந்த ஸ்ப்ரே மருந்துனால நெல் பயிருக்கு ரொம்பவும் நல்லா இருக்குது. இதை நான் ரெண்டையும் செஞ்சு பார்த்ததுனால எனக்கு இது நல்லாவும் இருக்கிற மாதிரி எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. நான் 10 வருஷம் அனுபவத்தில் நான் உரம் போட்டு மகசூலை பார்த்ததை விட இந்த லிக்விட் அடித்து மகசூல் பார்க்குறதுல எனக்கு மகசூல் கூடுதலாக தான் இருக்குது. நல்லாவும் நெல் கருதெல்லாம் நல்லா வருது. ராம்சீஸ் கம்பெனிக்கு ரொம்ப நன்றி.